சொல்லுங்க சாமி. ஒரு கல் எடுக்கணும் சாமி. என்ன கல்? ஒரு நிமிஷம். அந்த அளவுக்கு டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது சாமி. அது ஒரு பழைய கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். டேய் இப்படி சொன்னா எப்பரா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது க்ளூ கொடுறா. டேய் சும்மா இருங்கோ சாமி. அந்த கல் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அப்போ அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க சுவாமி. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதான் மரகதத்தை தொட்டவங்களாம் செத்துருவாங்க சொல்லி பயமுத்துறாங்க சாமி. அது எடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதான் அவங்கள பார்த்து அது தொட்டாலும் எங்களுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு எந்திரம் ஏதாவது பண்ணி கொடுங்க சாமி. அதான சொல்ல வர? சும்மா டைம் வேஸ்ட். எந்திரமா? இரும்புரை அரசர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாரா? ஏதோ பெருசா எதிர்பார்க்குறீங்க போல இருக்கு. உனக்கு புரியல. இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கோம்? 3 பேர் இருக்கோம் சாமி. இத கையில வச்சுக்கிட்டு சுத்தி பாரு. டேய் டேய் என்னடா டேய்? இந்த ரூம்ல நூற்றுக்கணக்கான ஆவிங்க இருக்கு. இவங்க எல்லாருமே மரகத நாணயத்தை தொட்டு செத்து போனவங்க. நீ எப்போ மரகத நாணயத்தை எடுக்க முடிவு பண்ணியோ அதுல இருந்து உன் கூடவே இருக்காங்க. உன் மரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தேடி போற விஷயம் சாதாரணமானதில்ல. அப்ப அது எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா சாமி? டேய் டைம் ஆகுதுடா. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி நாக்கில் ஊசி குத்தி கூட. நான்லாம் பேக்கில் ஊசி குத்தினாலே தாங்க மாட்டேன். இதில் நாக்கில் வேறையா? அதுவும் ஆவிடா. டேய் ஆவி ஓனம்ல இறங்க போகுது. அந்த எலுமிச்சை பழத்தில் தானே இறங்க போகுது. டேய் குத்தி கூட. குத்தலாம், பிரச்சனை இல்லை. என்ன நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கா, அதான் மந்திரத்தை 1008 முறை கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லணும். தெரியல, பயந்து சாவுற. சரி நானே குத்திக்கிறேன். போதும். ஆமா இந்த 132 பேர்ல யாரோட கூப்பிடலாம்? ஏதோ கடை திறப்புழாக்கி ஹீரோயினை கூப்பிடுறது யோசிச்ச மாதிரி யோசிச்சுனே. எவனே ஒருத்தர் ஏய் என் மாமனை கூப்பிட்டானே. யார் அவன்? அதான் சொன்னேன்லடா, என் ஃபேமிலியில் ஒருத்தன் மரகதத்தை தொட்டு செத்து போயிட்டானே. ஆமா அவனை கூப்பிட்டானே. அவன் பேர் என்ன? சிதம்பரம். டேய் அவன் பேர் முதலே இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்ச்ல செத்துருப்பானோ? இல்ல ஓ மாமன்ற. டேய் தெரியாத ஏதோ ஆவியை கூப்பிடுறதுக்கு இவனை கூப்பிடலாம்டா. வெட்டியாதான் இங்க சுத்திட்டு இருப்பான். சிதம்பரம். நடுஜாம 1 மணிக்கு மரகத நாணயத்தை தொட்டு செத்து போன இந்த ஆவிகள்ல ஒன்ன துணைக்கு வேண்டி நான் சொல்ற மந்திரத்தை 1008 தடவை சொல்லி நாக்கில் ஊசிய குத்தி ரத்தத்தை எடுத்து எலுமிச்சம்பழத்துல குத்தணும். அப்படி குத்துனா அந்த ஆவி இதில் இறங்கிடும். அதுக்கு அடையாளமா இந்த எலுமிச்சம்பழம் 3 சுத்து சுத்தி நிற்கும். இதை கையில வச்சுக்கிட்டா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது.
ஃபோனை சுத்தம்னா மொமெண்டே காணா. ஐயோ, நம்ம ராமதாஸ் அண்ணே ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்துட்டாப்லையா? உங்கள் ஃபோன் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. கிளவி வேற தனியாக இருக்கியா? வந்துருங்கயா, சீக்கிரம் வந்துருங்கயா. அண்ணா வெத்தலை அடிச்சா சத்தம் வருதுன்னு சொல்லுவானே, இவ்வளவு நேரம் அடிக்கிறேன்னு எழுந்திருக்கவே மாட்டேங்கிறானே. நீங்களாச்சும் என்னன்னு கேளுங்கடா. பாத்தியா இருக்குங்கப்பா. பாதியில போக நினச்சி கூட பார்க்கலடா. மாப்பிள்ள இளங்கோ, டேய் இளங்கோ, டேய் இளங்கோ, டேய் என்னடா ஆச்சு? ஏன் கத்துற? பின்னாடி பாரு. வணங்கண்ணா. ராமதாஸ் அண்ணா. காதெல்லாம் ஒரே மண்ணா நேற்று தானே போதிச்சோம், மறுபடியும் எப்படிடா? மாப்பிள ஏதாவது பட்ஸ் இருக்கு? என்னடா மாப்பிள்ளன்ற குரல் வேற மாறி இருக்கு. மாறி இருக்கா? தொம் 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 அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஆமா, இப்ப எதுக்கு என்னை அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? நேத்திக்கு மட்டும் இந்த மாமன் தான் வேணும்னு உரிமையோட கூப்பிட தெரியுதல்ல. மாமாடா, சிதம்பரம் மாமா. பூச்சில கூப்பிட்டு அந்த மாமாவோட அதான் எலுமிச்சம்பழம் சுத்தவே இல்லையடா. எப்படி என்ன சுத்தல? சுடுகாட்டில் சுத்தி தானே மாமா இங்க வந்திருக்கேன். புரியலையா? இங்க பாரு. இப்படித்தான் என் ஆவி இந்த உடம்புக்குள்ள வந்துச்சு. ஏன் தம்பி, பழத்தை போட்டது தான் போட்டீங்க. நல்ல கமலஹாசன் மாதிரி கலர் உள்ள வாடியா பார்த்து போட்டுருக்கலாமல்ல. இதெல்லாம் ஒரு மூஞ்சி. நான் வர்றப்ப எத்தனை நாய் துரத்துச்சு தெரியுமா? இதில் ஹார்ட் அட்டாக்ல வர சுத்தமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்போ ஏன் பேயை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?
இல்லையா? இங்க வாங்க, பக்கத்தால உட்காருங்க. வாங்க. ஏமாப்ல இன்னுமா டிராயர் போட்டு சுத்தி இருக்க? அட உட்காரு தம்பி, உட்காரு. அப்படியே சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கடா நீ. இவன் இருக்காரல்ல, அந்த எலுமிச்சை பழத்தில் தான் வருவீங்கன்னு நினச்சோம். ஏடா கூட டெட் பாடியில் வந்துட்டிங்களா? அதான் லைட்டாக வந்துட்டோம். கேவா, உனக்கு நான் மாமா மாதிரி தான் என்றா. வா, சட்டு உம் போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம். எதை? அதைத்தான். டேய், உனக்கு இன்னுமா புரியல? மருதாயத்தை போய் எடுத்து கொடுக்குறா கூப்பிடாரு. அதுதானே கூப்பிட்டோம். என் மாமா கெத்துறா. அது இல்ல, அது அப்புறம். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடணும். தாராளமா அட்ரஸை கொடுத்தா ஓலால புக் பண்ணி உடனே கூட்டம் தரலாம்ல. ஓலா? அவங்க ஆவிங்க மாப்பிள. என்னது ஆவியா? ஆமாப்பா, நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அதனாலே ஒரே நேரத்தில் ஒன்றா செத்து போயிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, என்னை விட்டு அவங்கள விட்டு நானும் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் வேலை நடக்காது. அதுக்கு அதனால 3 பாடி வேணும். என்னது? டெட் பாடி. இப்போ நான் பாடியில் இருக்கேன்ல, அதே மாதிரி அவங்களையும் பாடியில் இறக்கணும். மாப்பிள பட்டார் போய் சட்டார்னு எடுத்துக்கலாமா? ஏதோ 36 நம்பர் சைஸ்ல 3 பாடி எடுத்துட்டு வந்துடலாம் மாதிரி சொல்ற. போனோயா மாப்பிள, என்ன வாயான்ற? அப்புறம் அமாவாசை வரும், பார்த்துக்க. உன்னால் தனியாக எடுக்க முடியாதா? அப்புறம் ஏன் வந்த? தம்பி இல்லை தம்பி, இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு யார் கூப்பிட்டாலும் உடனே நான் வந்துடுவேன். யோ, ஏதோ மேட்ரு மாதிரி பேசுற. மாப்பிள மரியாதை குறையுது. யோ, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டில, கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பிவிடுங்க. எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறான் பார்த்தீங்களா? டேய், நீ ஊசியை மூக்கில் குத்தியோ நாக்கில் குத்தியோ எனக்கு தெரியாது. இவன் இங்கே இருக்கக்கூடாது. சரி வாங்க. எங்க போனது எனக்கு வா. ஆமாம்,